இங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 24 ஹவர்ஸும் படம் பார்த்துட்டே இருக்கீங்க. லீவு விட்டா டிவிக்கு முன்னாடியே இருக்கிறது. உங்க அம்மாவுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? அவ மட்டும் 3 பேருக்கு துணியும் போட்டு அலவிட்டு இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? இப்பதானே நாங்க வந்தோம். இப்பதான் இருந்து படுத்துட்டு நான் படம் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் தான் ஏற்கனவே இந்த படம் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களை டார்ச்சர் பண்ணாம இருக்க முடியாது. ஒரு நாள் லீவ் விட்டா போதும். இருந்து படம் பார்க்கலான்னு பார்த்தா நான் இப்பவும் போய் அம்மாக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப கொஞ்சம் நீங்க நில்லுங்கப்பா. அங்க நீங்கங்கப்பா. எனக்கு மறையுது. டிவி தெரியவே மாட்டேங்குது. வா என் செல்லக்குட்டி, நீ படிப்புல ஒன்றும் இல்லை, இருந்து டிவி பார்க்குறீங்க. 3 பேருக்கும் ஒரு சோஃபா செட்டை போட்டு அதில் 3 பேர் படுத்திருந்தா டிவி பார்த்துருங்க. நல்லா பாருங்க. வீட்டில் ஒரு வேலை செய்யறதில்ல, படிக்கிறதில்ல. ராசாத்தி, நீ அமைதியா இருந்து டிவி பார்த்துட்டே இருக்கியா? பதிலே பேச மாட்டேங்கிற. 7 மணி போய் அம்மையை ஹெல்ப் பண்ணு. டியூஷன் போகணுமா? 3 பேர் இருந்துட்டே இருக்கீங்க. டிவி ஆஃப் பண்ணுங்க முதல்ல. அப்ப கொஞ்ச நேரம்ப்பா விடுங்கப்பா. இன்னைக்கு மட்டும் தானே, சாட்டர்டே தானப்பா. இன்னும் டியூஷன் போகல. இருந்து எங்களை படம் பார்க்க விடுங்கப்பா. ஆமாப்பா இன்னும் ஒரு நாளா சரியா? நாங்க மண்டேல இருந்து நாங்க டியூஷன் போகலாம்ப்பா. இப்போ என்ன உங்களுக்கு வீடு பெருக்கணும், துடைக்கணும், அம்மாக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளவுதானே? சரி, நாங்க அதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து படம் பார்ப்போம். ஓகே? எனக்கு தெரியாது, நீங்க என்னதான் பண்ணுங்க. அம்மாக்காரி கேட்டா சொல்லிருங்க. அம்மா ஏற்கனவே கடுப்புல இருக்கியா. வீட்டு ஒரு வேலை செய்யறதுல ஃபுல்லா நீங்க படம் பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்க ஆச்சு, உங்க அம்மா ஆச்சு. நான் போறேன்ப்பா. ஏய், நீ தரையில இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? 24 மணிக்கு டிவியை பார்த்துட்டு இருக்க. என் டவல்ல இருந்து குளிச்சா என்னது பாத்ரூம்ல போட தெரியாதா? இங்க பாரு, சோஃபா செட்ல போட்டிருக்கே ஈரமாட்டு. என்ன பழக்கன்னு தெரியல. ஏம்மா இப்பதான் வந்தம்மா. இப்ப வந்து தலையை தொடச்சிட்டு அதுல போட்டுட்டேன். நீங்க எடுத்துட்டு போங்களா? உங்களுக்கு எடுத்துட்டு போக அவ்வளோ கஷ்டமா? இல்ல நீங்க எடுத்துட்டு போகலாம், பரவாயில்ல. நான் படத்தை பார்த்துட்டு அப்புறமா எடுத்து போட்டுக்கிறேன். அம்மா அம்மா எங்க இருக்கீங்கம்மா? இங்க ஹால்ல இருக்கேன். நீ வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? உள்ளவா. நான் போயிட்டு வரக்கு முன்னாடி நீ டவலை எடுத்து மாத்திருக்கணும். இல்லட்டா இந்த வந்து துறப்ப மூட அடி தான் கிடைக்கும். இந்த அம்மைக்கு வேறு வேலை இல்லை. எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பண்ணி இது பண்ணி டவல் இருந்து கொஞ்சம் நேரம் போட்டு அவங்களுக்கு என்னதுவான் தெரியல. ஏ ராசாத்தி, பார்த்து கையை பிடிச்சி இறங்கு. கீழே விழுந்துட்டு இருக்க கூடாது. அப்புறம் வந்து அம்மா இவ தள்ளி போட்டேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் பார்த்து தான் இறங்க. ஆமாம், ஏதோ சவுண்டு கேட்குதில்ல? வண்டி சவுண்டு போல. ஏதோ யாரோ வந்திருக்காங்க போல. வெளில போய் பார்ப்போமா? அம்மா எங்க? அம்மா வீட்டு வெளில தானே நின்னாங்க. ஆமாம், ஏதோ சவுண்டு கேட்குது. வண்டி சவுண்ட் தான். வா, அம்மா வீட்டு வெளில தான் நின்னாங்க. நம்ம வீட்டு வெளில போய் பார்ப்போம் யார் வந்திருக்கு. மேபி வந்து யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா, இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் இந்த முத்தத்தை பெருக்கிட்டே இருக்கீங்க? இன்னும் முடியலையாம்மா? ஏதோ வண்டி சவுண்டு கேட்டேம்மா. நம்ம வீட்டுக்கா? பார்த்தா தெரியல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நீங்க தான் வீடு முத்தம் பெருக்கிதே இல்லை, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை நல்லா குப்பையா இருந்தா அதை முத்தத்தை பெருக்கிட்டு இருக்கேன். போய் உள்ள போய் வேற வேலை இருந்தா பாருங்க. அம்மா என்கிட்ட தாங்கம்மா, நான் பெருக்கேம்மா. சாரிம்மா, என்னைக்கு ஒரு நாள் லீவு கிடைக்கும், அதான் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேம்மா. தாங்கம்மா, நான் பெருக்கேன். சரிங்கண்ணா, நான் வீட்டில் போய் வேலை பார்க்குறேன். நிறைய வேலை இருக்குது. இனி பாத்திரம் எல்லாம் தேய்க்கணும், அதெல்லாம் போய் தேய்க்கிறேன். நீ இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் வீடை பெருக்குங்க, வீடு முத்தம் எல்லாம் பெருக்குங்க, நீட் பண்ணுங்க. ஏ ராசதி, டஸ்ட்பின் எடுத்துட்டு வா. நான் பெருக்கேன், நீ அதில் வாரு. அப்படியே சும்மாவே நின்றுட்டு இருக்காத, எனக்கும் வேலை இருக்கு. ரொம்ப பிகு பண்ணாத. ஏதோ என்னைக்கு நீ பெருக்க போல, இன்னைக்கு தான் அம்மை ஹெல்ப் பண்ணிருக்க. என்னைக்காவது ஹெல்ப் பண்ணிருக்க? நீயே வேஸ்ட் எல்லாம் வாரு. இன்னும் டஸ்ட் பேன் வந்தனா நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். அம்மா நிறைய துணி துவைக்கணும்னு சொன்னாங்க. நான் போய் எனக்கு ட்ரெஸ்ஸு துவைக்கேன். உனக்கு ட்ரெஸ்ஸை நீ வந்து மறக்காமல் துவைச்சிடு, புரியுதா? எனக்கு பக்கெட்டில் அடியிலேருந்து உனக்கு துணி வைக்கல நினைக்காத, நான் போய் துவைக்கேன். ஓகே? எங்கே போகிற? வெயிட் பண்ண, நானும் வரேன். இது இப்போ முடியும், பெருக்க முடியும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம். இந்த வாரம் உனக்கு டேன், நீ தான் எனக்கு துணி துவைச்சி தரணும். லாஸ்ட் வீக் நான் உனக்கு துவைச்சி தந்திருக்கேன். எதை சொன்னா முடியாது, போ அங்கே போய் விழு. அம்மா, இவன் என்ன தள்ளி போட்டுட்டாம்மா. நான் வேலை செய்துட்டு இருந்தேன், அவன் என்ன தள்ளி போட்டுட்டாம்மா. இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன தள்ளி போட்டுட்டாம்மா. அம்மா, இன்னை பாரு, நான் உன்னை விட மாட்டேன். இங்க பாரு, நான் இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். ஒன்னு நான் தள்ளி போடியும் பாரு, பார்த்துட்டே இரு. இவன் என்ன தள்ளி போட வரம்மா. அம்மா, என்ன காப்பாத்துங்கம்மா. ஏய், ரெண்டு இங்க என்ன பண்றீங்க? சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. ஒரு வேலை செய்ய சொன்னா அடி பிடிச்சிட்டு இருக்குது. என்ன பிள்ளைங்களோ, போங்க வீட்டுக்குள்ள. இப்ப ரெண்டு பேருக்கும் தொலி பிச்சு எடுத்துரும் உள்ள போகலனா. அம்மா, அவன் என்ன அடிக்க வராமா? தெரியாம இருந்து அவளை தள்ளி போட்டுட்டேன். அதுக்கு என்ன அடிக்க வராமா? ப்ளீஸ்மா, என்ன காப்பாத்துங்கம்மா. அம்மா, அவளை என்கிட்ட விடுங்க. நான் என்ன தூக்கி போட்டு கொடுத்துருவேன். அவன் என்ன பண்ணனு உங்களுக்கு